அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 திருக்குறள் பகுதி. இந்த திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கற்பவை கற்ற பின்னில் நம்மளுக்கு படங்கள் உணர்த்தும் குறளின் கருத்தினை மையமிட்டு வகுப்பில் கலந்துரையாடுகன்னு கொடுத்துருக்காங்க. முதல் படம் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன திருக்குறள்? முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த குறளோட கருத்தினை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த குறள் என்ன கருத்தை உணர்த்துது, அது வகுப்பில் கலந்துரையாட சொல்லியிருக்காங்க. எப்படி கலந்துரையாடுறது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். ஆசிரியர் மாணவர் கலந்துரையாடுவாங்க. ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களே, ஒருவனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வது எது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மாணவர் அவனது கடின உழைப்பும் விடாமுயற்சியும் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாணவர்களே, முயற்சி ஒருவனுக்கு எதனை தரும்? அதுக்கு மாணவர் செல்வத்தை ஐயா. ஆசிரியர் செல்வம் ஒரு மனிதனுக்கு தேவையா? மாணவர் கண்டிப்பாக தேவை ஐயா. ஆசிரியர் வள்ளுவரை செல்வம் என்று எதனை கூறுகிறார்? மாணவர் செல்வம் என்பது பணம் ஐயா. ஆசிரியர் இல்லை மாணவர்களே, செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, கல்வி செல்வம், கேள்வி செல்வம் என பல செல்வங்கள் உள்ளன. சரி மாணவர்களே, மாட்டு வண்டி ஓட்டும் படம் தரும் செய்தி அது. இந்த படம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய அந்த படம் தரும் செய்தி என்னன்னு கேட்குறாரு. மாணவர் ஐயா, கடினமாக உழைக்க வேண்டும் ஐயா. வெயில் மழை என்று பாராமல் உழைத்தால் வாழ்வில் முன்னேறலாம் ஐயா. ஆசிரியர் நன்று மாணவர்களே, ஒருவன் கட்டிலில் படுத்து கிடக்கிறானே, இப்படம் தரும் செய்தி அது. மாணவர் ஐயா, உடல்நலம் சரியில்லாது தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆசிரியர் இல்லை மாணவர்களே, வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக வீட்டில் கிடக்கிறார். உண்பதற்கு உணவில்லாமல், சமைப்பதற்கு பொருள் இல்லாமல் மனைவியும் சோம்பேறியாக இருக்கிறார். மாணவர்களே, இப்படம் தரும் பாடம் என்ன? மாணவர் உழைக்காதவன் உண்ணலாகாது ஐயா. ஆசிரியர் நன்றாக சொன்னீர்கள் மாணவர்களே, நீங்களும் கடினமாக உழைத்து பாருங்கள், முயற்சி எடுங்கள், வெற்றி பெறலாம், அனைத்து செல்வத்தையும் பெறலாம். மாணவர் நன்றி ஐயா. இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். நீங்களே கூட சொந்தமாக முயற்சி பண்ணி கூட எழுதலாம். இப்போ இந்த படத்திற்குரிய விடை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அடுத்த படம் பார்க்கலாமா? அடுத்த படம் பார்த்தா என்ன குறள் கொடுத்துருக்காங்க? பன்னினா பாடற்கு எய்பென்றில் கண்ணினாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிற திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதற்கு இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தை நல்லா உற்று கவனித்து பாருங்கள். இதில் இருந்து நம்ம ஒரு கலந்துரையாடல் எழுதலாம். இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் எழுதலாமா? ஆசிரியர் மாணவர் ஏன்னா வகுப்பறையில் தான் நம்ம கலந்துரையாடுறோம். இப்போ ஆசிரியர் மாணவர் தம்பிகளே, பண் என்பதன் பொருள் என்ன? மாணவர் ஐயா, பண் என்றால் பாடல் என்று பொருள். ஆசிரியர் பாடலுக்கு எது அழகு? மாணவர் பாடலுக்கு இசைதான் அழகு ஐயா. ஆசிரியர் இசையில்லாத பாட்டு கேட்க சுவையாக இருக்குமா? மாணவர் இருக்காது ஐயா. ஆசிரியர் மாணவர்களே, இந்த படத்தில் பெண் என்ன செய்கிறாள்? மாணவர் பாடல் பாடுகிறாள் ஐயா. ஆசிரியர் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாணவர் பலர் கூடி நின்று பேசிக்கொண்டிருக்க இரு பெண்கள் மட்டும் பாடலை கேட்கின்றனர். ஆசிரியர் அப்போ பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. புரிகிறதா மாணவர்களே? சரி, அடுத்த படத்தில் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர் என்ன செய்கிறார்? மாணவர் ஐயா எதையோ பார்த்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர் இல்லை மாணவர்களே, கீழே நிற்கும் மனிதர்கள் அவரிடம் உதவி என்று கேட்கிறார்கள். அவனோ கண்ணில் கருணை இல்லாமல் எதையோ பார்ப்பது போல் ஏமாற்றுகிறார். மாணவர் அப்படியா ஐயா, இப்படம் தரும் செய்தி என்ன ஐயா? ஆசிரியர் மாணவர்களே, கண்ணுக்கு அழகான பார்வை அல்ல, மாறாக கனிவான பார்வை, பிறருக்கு உதவும் ஈகை பார்வை, கருணை பார்வை. உங்களுக்கும் அத்தகைய பார்வை இருக்க வேண்டும், சரியா? மாணவர் சரி ஐயா. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், பண்ணுக்கு அழகு கேட்பார் நன்றென்றல். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 குறளுக்கும் பார்த்தாச்சு. அடுத்து குருவினா இருக்குது. நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. நச்சப்படாதவன் செல்வம், இதில் வண்ணமிட்ட சொல் என்ன அப்படின்னா நச்சப்படாதவன். இந்த நச்சப்படாதவன் சொல்லுக்கு பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விடை பக்க எண் 68 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பக்க எண் 68 இங்கே இருக்குது. நச்சப்படாதவன் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர். இதுதான் முதல் கேள்விக்கான விடை குருவினால். இரண்டாவது கேள்வி பார்ப்போமா?
இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியதை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 67 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது பாருங்கள். பொருளுக்கேற்ற அடியை பொருத்துக. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் உயிரினும் ஓம்பப்படும். ஊரின் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது, நடு ஊரில் நச்சுமரம் பழுத்தற்று. அடுத்து பாருங்கள். ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இதுதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்கள். செல்வம் பெருகுவதும் வறுமை வந்து சேர்வதும் எதனால் என வள்ளுவர் உரைக்கின்றார். இதற்கான விடை பக்க எண் 68 இருக்குது, பார்க்கலாம். பக்க எண் 68 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும். அடுத்து சிறுவினால வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. குறளில் பயின்று வரும் அணியை விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 69 இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். பக்க எண் 69 இருக்கும். இதில் குறள் பார்க்கலாம். 9வது குறளுக்கும் 20வது குறளுக்கும் உவமை அணி பயின்று வந்திருக்கு. நம்ம 9வது குறள் எடுத்துக்கலாம். 9வது குறள் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. வேலோடு நின்றான் இடிவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இக்குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி ஆகும். முதல்ல என்ன எழுதிக்கிறீங்க? இக்குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி ஆகும்னு எழுதிட்டு நம்ம புத்தகத்தில் கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே அணி இலக்கணம்னு போட்டுக்குங்க. அணி இலக்கணம்னு போட்டுட்டு ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது உவமை அணி ஆகும். இதில் உவமை, உவமேயம், ஊம உருபு ஆகியன இடம்பெறும். உவம உருபு வெளிப்படையாக வரும். அடுத்து அணி பொருத்தம்னு போட்டுட்டு உவமை, உவமேயம், ஊம உருபு இந்த மூன்றையும் நீங்கள் எழுதிக்கணும். உவமை வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்பவன். உவமேயம் செங்கோல் தாங்கி அதிகாரத்தால் வரி விதிக்கும் மன்னன். ஊம உருபு போலும். அவ்வளோதான், எழுதிக்கலாம். அடுத்த கேள்வி. ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்களை வள்ளுவர் வழியின்றி விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 66 இருக்குது. பக்க எண் 66 எடுத்திங்கன்னா இங்கே ஒழுக்கமுடைமை இருக்கும். இந்த குறள் 3 குறளையும் எழுதி அதோட பொருளை நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைன்னு இன்னொரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒழுக்கத்தின் சிறப்புன்னு போட்டு ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும் போட்டு அந்த குறளை எழுதிக்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடுத்து ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றம் தலைப்பு போட்டுக்குங்க. அதுக்கு கீழே ஒழுக்கமுடையார் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். அது குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்து சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களும் தலைப்பு போட்டுட்டு உலகத்தவரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். குறள் உலகத்தோடு அட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அந்த 3 குறளும் அதோட பொருளும் எழுதிக்கிங்க. அந்த தலைப்பு வேணால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் கிடைக்கின்றது. ஒழுக்கத்தின் சிறப்புன்னு போட்டுக்கலாம். இதுக்கு ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றம். அடுத்து சொல்லாலும் செயலும் வரும் ஒழுக்கங்கள். அவ்வளோதான், சரியா? அடுத்து பாருங்கள். கவிதையை தொடர்க. தண்ணீர் நிறைந்த குளம் தவித்தபடி வெளிநீட்டும் கை கரையில் கைபேசி படம் எடுத்தபடின்னு இருக்குது. இந்த படத்தை பார்த்து இந்த கவிதையை நீங்கள் தொடர்ந்து எழுதலாம். நான் ஒரு கவிதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்களாம் முயற்சி பண்ணி கூட எழுதலாம். ஆற்றில் மூழ்கினால் துடித்தபடி நேரலையில் படம் பிடித்தனர் சிலர், புகைப்படம் எடுத்து பரப்பினர் சிலர், கை கொடுத்து உதவ யாரும் இல்லை, இந்த நிலையை தனக்கும் என்று எண்ணவில்லை. இந்த மாதிரி எழுதலாம். நீங்களாம் சொந்தமாக முயற்சி பண்ண கூட இந்த கவிதையை தொடர்ந்து எழுதலாம். அடுத்து நம்மளுக்கு திருக்குறள் பற்றிய கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உரை ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு திருக்குறள் பற்றி அறிவுமதி எழுதிய கவிதை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.